செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய். அத்தியாயம் 13. படுக்கையில் அமர்ந்து படுக்கை விரிப்பை இழுப்பதும் அவளின் முன் கிடந்த பொம்மைகளை இழுப்பதுமாக இருந்தாள் ரூபினி. அவளின் அருகில் யதுநந்தினி குழந்தையை விட்டு தள்ளி சென்ற பொம்மைகளை எடுத்து அவளிடம் கொடுத்து கொண்டிருந்தாள். விளையாடிக்கொண்டே அவ்வப்பொழுது நந்தினியையும் பார்த்து சிரித்து கொண்டாள் குழந்தை. குழந்தையின் சிரிப்பில் மனம் மயங்கினாலும் நந்தினியின் முக இறுக்கம் மாறவே இல்லை. நீ பண்றது வீம்பிடி அது. பெத்தவன் கேட்டா பிள்ளைய கொடுக்கறத விட்டுட்டு இப்படி வீம்பு பிடிச்சு போய் உட்கார்ந்துருக்க என்றார் கற்பகம். அன்னையின் பேச்சு காதில் விழாதது போல அமர்ந்திருந்தாள் மகள். என்னங்க, நீங்களாவது உங்க மக கிட்ட எடுத்து சொல்லுங்களேன். இவ ஏன் இப்ப தேவையே இல்லாம இப்படி பிடிவாதம் பிடிச்சு போய் உட்கார்ந்துருக்கா? கேளுங்களேன் கொஞ்சம் என்று கணவரை அழைத்தார் கற்பகம். அம்மா சொல்றதும் சரிதானே யதுமா? பிள்ளைய பிரகதி கேட்டு வந்தப்போ கொடுத்து விட்டுற வேண்டியதானே, ஏன் மாட்டேன்னு சொன்னேன் என்று கேட்டார் சோமசுந்தரம். தந்தைக்கும் பதில் சொல்லவில்லை மகள். பதில் சொல்ல மனமும் இல்லை. பதில் பேசுறாளான்னு பாருங்க, இவளுக்கு என்னவோ ஆயிடுச்சுங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறானே புரியல என்று புலம்பினார் கற்பகம். அப்போது மாமா, அத்தை என்ற விஸ்வாவின் குரல் கேட்க மகள் அறையின் முன் நின்றிருந்த இருவரும் வாசலுக்கு சென்றனர். வா விஸ்வா வா, இருவரும் அழைக்க, ரூபி எங்க அத்தை? அவளை வாங்கிட்டு போலான்னு வந்தேன் என்றான். உள்ள யது ரூம்ல தான் விளையாடிக்கிட்டு இருக்கா விஸ்வா, கற்பகம் சொல்ல, போய் தூக்கிட்டு வாங்க அத்தை என்றான் அமைதியாக. வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளே கடுகடுத்து போயிருந்தான். தன் குழந்தையை பார்க்க ஏதோ மூன்றாம் மனிதன் போல வந்து நிற்க வேண்டிய நிலை அவனை எரிச்சல் படுத்தி இருந்தது. நீ உட்காரு விஸ்வா, நான் இதோ வரேன் என்று அவனை அமர சொல்லிவிட்டு மகளின் அறைக்கு சென்றார். ஆனால் அவன் அமரவில்லை. இறுகிய முகத்துடன் நந்தினியின் அறை பக்கம் பார்த்து கொண்டிருந்தான். விஸ்வாவே பிள்ளைய வாங்க வந்துட்டாண்டி என்று பிள்ளையை தூக்க சென்றார் கற்பகம். குழந்தைக்கும் அன்னைக்கும் நடுவே கையை நீட்டி தடுத்தாள் யதுநந்தினி. என்னடி பண்ற, கையை எடு. அன்னை அதட்ட மகள் அசைந்து கொடுக்கவில்லை. யது, நீ செய்யறதே சரியில்லை, இது விஸ்வாவோட புள்ளடி, இவளை அவ அப்பங்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு என்ன பிடிவாதம் இது என்றார். ஒரு வார்த்தை கூட பேசாமல் அன்னையை அமைதியாக பார்த்தாள் யதுநந்தினி. மகளின் நடவடிக்கை அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அதற்குள் பொறுமை இல்லாமல் நந்தினியின் அறை வாசலுக்கு வந்தான் விஸ்வா. நந்தினி, ரூபியை கொடு என்று வாயிலில் நின்றே குரல் கொடுத்தான். தந்தையின் குரலை கேட்டதும் படுக்கையில் அமர்ந்திருந்தபடியே ஒரு துள்ளு துள்ளினாள் குழந்தை. அவன் பார்வை குழந்தையின் மீது ஆசையுடன் பதிந்தாலும் இவள் என்ன அசையாமல் உட்கார்ந்திருக்கிறாள் என்று நந்தினியின் மீது எரிச்சலும் உண்டாயிற்று. நந்தினி என்று மீண்டும் அழுத்தமாக அழைக்க அவள் அவன் புறம் திரும்பக்கூட இல்லாமல் முதுகை காட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே விஸ்வா, காலையில எழுந்ததிலிருந்தே இப்படிதான் பிடிச்சு வச்ச சில மாதிரி உட்கார்ந்துருக்கா. என்ன பேசினாலும் என்ன கேட்டாலும் இப்படிதான் இருக்கா என்றார் கற்பகம். நந்தினியை யோசனையுடன் சில வினாடிகள் பார்த்தவன் அடுத்து தன் குழந்தையை பார்த்தான். தந்தை தள்ளி நின்று கொண்டு தன்னை தூக்க வரவில்லை என்று கட்டிலில் தவழ்ந்து கீழே இறங்க முயன்று கொண்டிருந்தாள். அதற்கு மேல் வாசலில் நிற்காமல் அறைக்குள் நுழைந்தவன் தன் குழந்தையை தூக்கினான். பட்டென்று அவன் கையை பிடித்தாள் யதுநந்தினி. அவன் கேள்வியுடன் பார்க்க, நேத்து ஏன் அத்தான் குடிச்சிட்டு வந்தீங்க என்று அவன் கண்களை தீர்க்கமாக பார்த்து கொண்டு கேட்டாள். அவளின் கேள்வியை எதிர்பாராமல் ஒரு நொடி சட்டென்று திகைத்து விழித்தான். அடுத்த நொடி முகம் முழுவதும் இரத்த நிறம் கொண்டு முகம் இறுகி போனான். அவள் கையை தன் கையிலிருந்து எடுத்து விட்டுவிட்டு குழந்தையுடன் அங்கிருந்து வெளியேறினான். ஒரு சிறு பெண் தன்னை பார்த்து அந்த கேள்வி கேட்டுவிட்டாளே என்று அவன் உள்மனம் குமுறி கொண்டிருந்தது. தன் அன்னையிடமே பதில் சொல்லாதவன் அவளிடமா சொல்லிவிடப் போகிறான்? அடுத்த 1 மணி நேரத்தை மகளுடன் செலவழித்த விஸ்வா அதன்பின் தொழிற்சாலைக்கு கிளம்ப காரை எடுக்க வந்தான்.
அப்போது எதிர் வீட்டிலிருந்து ஓடி வந்த யதுநந்தினி, "அத்தா, நானும் உங்க கூட வரேன்" என்று காரின் முன் இருக்கையில் ஏறி அமர்ந்து விட்டாள். அவள் அப்படி வந்து அமர்வாள் என்று எதிர்பார்க்காமல் திகைத்தவன், "ஏன் மாமா எங்க?" என்று கேட்டான். "அவரை முன்னாடி போக சொல்லிட்டேன். நான் கிளம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்களும் அங்கே தானே போறீங்க, உங்க கூடவே வரேன்" என்றாள். அவளுக்கு என்ன சொல்வது என்று புரியாமல் இருந்தவன் காரை எடுக்காமல் இருக்க, "கிளம்புங்கத்தான்" என்று துரிதப்படுத்தினாள். காரை எடுத்தாலும் காலையில் அவள் நடந்து கொண்ட முறையும் இப்பொழுது அவள் தன்னுடன் வருவதும் மனதில் உறுத்தலை ஏற்படுத்தி இருந்தது. "அப்ப ஏன் ரூபியை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன நந்தினி?" என்று கேட்டான். அவனுக்கு பதில் சொல்லாமல் சாலையை வெறித்தவள், "நான் கூட உங்களை ஒரு கேள்வி கேட்டேன் அத்தான்" என்றாள். அவனை மெல்ல திரும்பி பார்த்து கொண்டே அமைதியாக. ஸ்டியரிங்கில் இருந்த அவன் கை இறுகியது. அவளின் கேள்விக்கு அவனும் பதில் சொல்லவில்லை. இப்போது தன் கேள்விக்கு அவளிடமிருந்து பதிலும் எதிர்பார்க்கவில்லை. அமைதியாக காரை தொழிற்சாலையை நோக்கி செலுத்தினான். கம்பெனியில் வழக்கம் போல தனது வேலைகளை செய்தாலும் நந்தினி அடிக்கடி விஸ்வா இருக்கும் பக்கம் சென்று வந்து கொண்டே இருந்தாள். அதே நேரம் அவன் கண்களில் படாமல் ஒதுங்கியே இருந்தாள். அன்று மாலை அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு கிளம்பிய போதும் அவனுடனே அவளும் காரில் ஏற அப்பொழுதும் புரியாமல் பார்த்தான். "அப்பா யாரையோ பார்க்க போகணும்னு கிளம்பிட்டாங்க, அதான் நான் உங்க கூட" என்று காரணம் சொன்னாள். அவளின் காரணம் அன்றோடு முடியவில்லை. அடுத்து வந்த நாட்களும் அதுவே தொடர அவளின் நடவடிக்கை அவனுக்கு வித்தியாசமாகப்பட்டது. அன்றும் அதுபோல அவன் கம்பெனிக்கு கிளம்பிய போதும், "மேடம், இன்னைக்கு கம்பெனிக்கு போக சார் என்னை கார் எடுக்க சொன்னார், எடுக்கட்டுமா மேடம்?" என்று நந்தினியின் வீட்டு டிரைவர் எதிர் வீட்டில் கேட்டது காதில் விழுந்தது. "இல்லை, வேண்டாம்" என்று டிரைவரிடம் சொல்லிவிட்டு இவன் காரிடம் வந்தவள், "நான் உங்க கூட வரேன் அத்தான்" என்று காரில் ஏற வர, "என்ன நந்தினி, என்னை நீ உனக்கு டிரைவராகவே மாற்ற பார்க்குற போல" என்று கூர்ந்து அவளை பார்த்தபடி கேட்டான் விஸ்வா. அவளின் கண்களில் மெல்லிய சலனம். "அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாத்தான், அப்பா தான் இன்னைக்கு ஊரில் இல்லையே, கம்பெனி விஷயமா வெளியூர் போயிருக்காரு, அதான்" என்றாள் சமாளிப்பாக. காரில் சாய்ந்து கைகளை கட்டிக்கொண்டு நின்று அவளை ஆழ்ந்த பார்த்தவன், "மாமா ஊரில் இல்லைன்னா என்ன, வீட்டில் நிற்கிற காரில் டிரைவரை வண்டி எடுக்க சொல்லிட்டு வர வேண்டியதானே" என்றான். "என்னத்தான் இது, ஒரே இடத்துக்கு போகிறதுக்கு எத்தனை காரை எடுக்க, அதுக்கு பெட்ரோல் செலவு எவ்வளோ ஆகுது" என்றாள் கண்களை சுருக்கி. "பெட்ரோல் செலவுக்கு அவ்வளோ அக்கறை இருக்கிறவ இனி பேசாமல் நடந்தே வேலைக்கு வா" என்று கார் கதவை திறந்து ஏறினான். "அத்தான்" என்று பதறியவள் விரைந்து காரில் ஏறி மறுபக்கம் அமர்ந்தாள். "நீ ஏன் இப்படி செய்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது நல்லதுக்கு இல்லை நந்தினி." காரை எடுக்காமல் அவளை அழுத்தமாக பார்த்து சொன்னான். "என்னத்தான் இது, நான் எந்த நோக்கத்திலையும் உங்கள் கூட வரல, அப்பா வீட்டில் இல்லை, நீங்களும் நானும் ஒரே இடத்துக்கு தான் போகிறோம், நீங்களே என்னை ட்ராப் செஞ்சிருவீங்கன்ற எண்ணத்தில் மட்டும்தான் வரேன்" என்றாள் உறுதியாக. அவன் கண்களை அவள் நேராக பார்த்து சிறிதும் சலனமில்லாமல் சொல்ல, அதை கண்ணுற்றவன் ஒன்றும் சொல்லாமல் காரை எடுத்தான். காரில் கூட வந்தாளே தவிர அவனிடம் அனாவசிய பேச்சுக்களோ பார்வையோ எதுவும் அவள் வைத்து கொள்ளவில்லை. அதனால்தான் அவள் கூட வருவதை அவன் தவறாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தான். ஆனால் தினமும் அவன் கூட வந்து இறங்குவதைக் கண்ட கம்பெனி ஊழியர்களின் பார்வை தங்கள் மீது சுவாரஸ்யமாக படிந்ததை முதல் நாள் கண்டிருந்தான். அதனால்தான் அவளை தன்னுடன் அழைத்து வருவது தவறோ என்ற எண்ணத்தை அவனுக்கு தந்திருந்தது. இப்பொழுதும் அவள் அமைதியாக வர, "நீ படிக்கும்போது டிரைவிங் கற்றுக்க போனியே, அது என்ன ஆச்சு நந்தினி?" என்று கேட்டான். "போனாத்தான், ஆனால் கற்றுக்கல" அவள் தோளை குலுக்கி கூலாக சொல்ல, "ஏன், அப்போ எதுக்கு டிரைவிங் ஸ்கூல் சேர்ந்த?" என்று வியப்பாக கேட்டான். "நானும் கார் ஓட்டணுங்கிற ஆசையில் தான் சேர்ந்தேன் அத்தான், ஆனால் எனக்கு ரோட்டில் காரை ஓட்டணுன்னாலே கையெல்லாம் நடுங்குச்சு. நானும் எப்படியாவது கற்றுக்கணுன்னு முயற்சி செஞ்சு பார்த்தேன், ஆனால் என்னோட பயம் என்னை கற்றுக்கவே விடலை. அப்புறம் என்ன, டிரைவிங் எல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு விட்டுட்டேன்" என்றாள். அவன் முகத்தில் லேசான புன்னகை உதயமானது. "ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், அதுக்காக அப்படியே விட்டுறதா? முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே இல்லை நந்தினி" என்றான். "போங்கத்தா, எல்லாம் சொல்கிறது ஈஸி, செய்யும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும்" என்று அழுத்து கொண்டாள். "வாழைப்பழ சோம்பேறி" என்று சிரித்தவன், "இதுவும் உன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் கார் ஓட்ட பயந்தா, ஆனால் நான் விடலையே, தினமும் கொஞ்ச நேரம் அவள் கூடவே இருந்து அவளை ஓட்ட சொல்லி கற்றுக்க வச்சேன்" என்று மென்மையாக சொல்லிக்கொண்டே வந்தவன் முகம் லேசாக மாறியது. "ஆனால் அது
தப்போன்னு இப்போ தோணுது. கார் ஓட்ட தெரியாமல் இருந்திருந்தா அவள் தனியாக காரை எடுத்துகிட்டு போயிருக்கவே மாட்டா. இப்போ கெட்ட பேரும் வாங்கி செத்திருக்கவும் மாட்டா. ஏன் தனியாக காரை எடுத்துக்கிட்டு போனா, எங்கே போனா, ஏன் போனா என்று கலக்கமும் இறுக்கமுமாக அவன் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டு வர அவளின் முகமும் வருத்தத்தின் சாயலை பூசிக்கொண்டது. கம்பெனிக்கு சென்று சேரும் வரை மனைவியின் நினைவில் ஆழ்ந்திருந்த விஸ்வா அதன் பிறகு எதுவும் பேசவில்லை. இருவரும் அமைதியாக இறங்கி அலுவலகத்திற்குள் சென்றனர். இன்றும் சிலரின் பார்வை அவர்கள் மீது படிந்தது. ஆனால் அதை உணரும் நிலையில் இருவருமே இல்லை. அன்றைய அலுவலக வேலை வழக்கம் போல நடந்தது. யதுநந்தினிக்கு தன் வேலையில் ஒரு சந்தேகம் வர கலையரசனை தேடிச் சென்றாள். வேலையில் சந்தேகம் இருந்தால் அவள் தன் தந்தையிடம் கேட்பதுதான் வழக்கம். ஆனால் இன்று சோமசுந்தரம் ஊரில் இல்லாததால் கலையரசனிடம் கேட்க சென்றாள். மாமா, இந்த அக்கௌண்ட்டில் கணக்கு டேலி ஆகலை. நேற்று அனுப்பின லோடு பற்றிய விவரம் இது என்றாள். அவள் நீட்டிய லேப்டாப்பை வாங்கி பார்த்தவர், எல்லாம் கரெக்டாக தானே செட்டில் ஆயிருக்கு, அப்புறம் எப்படி என்று முனகியவர் சிறிது நேரம் பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கினார். எங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னு எனக்கு தெரியலையேம்மா. இதெல்லாம் அத்தான் தான் பார்க்குறாரு. நாளைக்கு அவர் ஊர்லேருந்து வந்த பிறகு கேளேன் என்றவர் லேப்டாப்பை அவளிடமே திருப்பி கொடுத்து விட்டார். சரி மாமா என்று சென்று விட்டாள். அன்று சோமசுந்தரம் ஊரில் இல்லாததால் அவனுடைய வேலை நேரம் முடிய தாமதமாக நேரம் சென்றே கம்பெனியிலிருந்து கிளம்பினான் விஸ்வா. அவன் தன் அறையிலிருந்து வெளியே வர அதே நேரத்தில் தன் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு எழுந்து வந்தாள் யதுநந்தினி. ஹேய், என்னாச்சு? நீ இன்னுமா கிளம்பாமல் இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தப்பா கிளம்புனாரே, அவரோட கிளம்பி போயிருக்க வேண்டியது தானே என்று கேட்டான். எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததாத்தான், அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்றாள். என்ன வேலை? காலையில் நேற்று அனுப்பின லோடு செட்டில்மெண்ட்டு கணக்கு டேலி ஆகலை. அதை காலையில் பார்க்கும்போது எங்கே மிஸ்டேக்குன்னு புரியல. கலைமாமா கிட்ட கூட கேட்டேன். அவர் அப்பா வந்ததும் கேட்க சொல்லிட்டாரு. இப்போது ஈவினிங் நானே ஒரு முறை பார்ப்போன்னு பார்த்து மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டு இருந்தேன். நேரம் ஆயிடுச்சு என்றாள். இருவரும் பேசிக்கொண்டே காரில் ஏறினர். அவன் காரை நிதானமாக செலுத்த இருவரும் கம்பெனி விஷயம் பேசிக்கொண்டே வந்தனர். மாலை மயங்கி தெரு விளக்குகளின் ஒளியில் சாலைகள் பகல் போல ஜொலித்து கொண்டிருந்த நேரம் அது. வாகனம் சாலை நெரிசலில் கலந்து பின் வாகனம் தேங்காத சாலையில் கார் விரைந்து கொண்டிருந்தது. யதுநந்தினி ஏதோ கேட்க அதற்கு பதில் சொல்லிக்கொண்டே காரை செலுத்தி கொண்டிருந்தான் விஸ்வா. அவனிடம் ஏதோ கேட்டுவிட்டு சாலையின் புறம் கண்களை திருப்பிய நந்தினி சட்டென்று திடுக்கிட்டாள். அதான் எதிரில் ஒரு லாரி கண்ட்ரோலே இல்லாமல் வர மாதிரி இருக்கு, கவனம் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே எதிரே வந்த ஒரு லாரி அவர்களின் காரை உரசுவது போல் வர சுதாரித்து விஸ்வா வேகமாக காரை திருப்ப அதைவிட வேகமாக வந்த லாரி அவர்கள் கார் சென்ற பக்கமே வந்து கடைசி நேரத்தில் லேசான உரசலுடன் சட்டென்று விலகி சென்றது. ஹதா என்று பயந்து கத்தினாள் யதுநந்தினி. காரை நன்றாக ஓரம் கட்டி நிறுத்திய விஸ்வாவிடமும் பதற்றம் தொற்றிக்கொண்டது. பயத்தில் கண்களை மூடி நடுங்கிக் கொண்டிருந்த யதுநந்தினியை கண்டவன், நந்தினி ஒன்னும் ஆகல, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என்றான். அதான் லாரி, அந்த லாரி ரொம்ப பக்கத்தில் என்று அவள் உதடுகள் நடுங்க உளர, குடிச்சிட்டு ஓட்டினான் போல ராஸ்கல், நமக்கு ஒன்றும் ஆகலை, நீ ரிலாக்ஸாக இரு, நான் காரை பார்த்துட்டு வரேன் என்று இறங்கிச் செல்ல, இல்லாதான் போகாதீங்க வேண்டாம் என்று அவனை பதறி தடுத்தாள். ஒன்றும் இல்லைம்மா, இதோ வந்துடுறேன் என்று சென்று காரை பார்த்தான். லாரி உரசி சென்றதில் காரில் கோடுகள் விழுந்திருந்தன. பற்களை கடித்து லாரியினை திட்டிக்கொண்டே காரில் ஏறி காரை எடுத்தான். யதுநந்தினி அப்போதும் பயம் நீங்காமல் கண்களை உருட்டி நடுங்கிக் கொண்டிருக்க காரில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுத்து அவளை குடிக்கச் சொன்னான். அவளும் வாங்கி குடிக்க பயத்தில் தண்ணீர் சிதறி கழுத்தில் எல்லாம் வடிந்தது. பயப்படாத நந்தினி, ஒன்றும் ஆகலை, நம்ம பத்திரமா இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம் என்று அவளுக்கு சமாதானம் சொல்லிக்கொண்டே காரை எடுத்தான். அவன் என்ன சொன்னாலும் அவளின் பயம் நீங்கவே இல்லை. கண்கள் பயத்தில் உறைந்திருந்தது. அவளின் அந்த பயம் அவனை இக்கட்டில் நிறுத்தப் போகிறது என்பதை அப்பொழுது அறியவில்லை விஸ்வாமித்ரன்.